அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026ஆம் ஆண்டு, அதாவது அலர்ட்டாக இருக்கக்கூடிய ராசிகள், எந்த ராசி வந்து கவனமாக இருக்கணும், எந்த ராசி வந்து அலர்ட்டாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல் வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல சனி இருக்கார். ஒரு சில விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். சில நல்ல விஷயங்கள் வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இதெல்லாம் அமைஞ்சால் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். ஏன்னா ஏற்கனவே மேஷராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விரயம், தொடர்ந்து நஷ்டம் விரயம் இப்படியே தாங்க போயிட்டுருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆசைப்படுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்குண்டான வருமானமும் போதிய அளவுக்கு இன்கமும் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னா ராசிக்கு 12இல் இருக்க சனினால் சில வீண் விரயங்களும் தேவையில்லாத சுப விரயத்தை விட பாப விரயம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் விரயம் வந்து கட்டுக்கடங்காத விரயம் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதாவது கையில் பணம் வருதுங்க சார், ஒரு சில விஷயங்களில் பணம் வருது, ஆனால் பணத்தை கொஞ்சம் கூட சேஃப்டி பண்ண முடியல, மிச்சமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்க மேஷராசிக்காரங்க தான் ஜாஸ்தி அதிகம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில், சொந்த தொழிலில் முதலீடு போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் சில நஷ்டம், தோல்வி சந்திக்கிற மாதிரிலாம் வரும். ஏன்னா சனி வந்து பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வர்ற மாதிரி வந்து கடைசியில் இருக்கிறது எல்லாமே அப்படியே உருட்டிட்டு போகிற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12இல் இருக்க சனி சில பிரச்சனைகளும் பாதிப்பையும் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் கொஞ்சம் மேஷராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்குன்னு மறந்துட வேண்டாம். சில பிரச்சனைகளும் சில பாதிப்பும் சில சங்கடங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. அதனால் கவனமாக அலர்ட்டாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்லவே வேண்டாங்க, நம்ம சிம்ம ராசி தான். ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலே சனி இருக்காருங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்து சிம்மராசிக்காரங்களுக்கு 2025 ஏப்ரல் மேலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். இந்த 2025 ஏப்ரல் மேலிருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். நிறைய கஷ்டங்கள், பிரச்சனை, பண கஷ்டம், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, கடன் தொல்லை அதிகரிக்கிறது, கடன் கழுத்தை நெருக்குதுன்னு சொல்கிற சிம்மராசிக்காரங்க தான் அதிகம். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போய், அட்வைஸ் பண்ண போய், இப்போ அடுத்தவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களோட நிலைமை அதுதான். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்க சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்த்து குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, அது தேவையில்லாத வாக்குவாதம், நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவீங்க, நல்லது பேசி கெட்ட பேர் வாங்குவீங்க, இதெல்லாமே ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி கொடுத்துட்டு தான் இருக்கார். அதேமாதிரி பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்து சனி இருந்தாலே பேச்சில் சில குளறுபடி ஏற்படுத்தி கொடுத்து, எங்கே பேசணுமோ எங்கே பேசக்கூடாது அது தெரியாமல் முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 2இல் இருக்க சனியோட வேலை தான். தேவையில்லாமல் பேசி சில பிரச்சனைகளும் பஞ்சாயத்தையும் உருவாக்கிட்டு இருக்க சிம்மராசிக்காரங்க அதிகம். அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை அலர்ட்டாக இருங்க. பண விஷயத்தில் முக்கியமாக சொல்ல, சிம்மராசிக்காரங்க பண விஷயத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். சொந்த தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறங்கிற பேரில் இந்த டைம்லலாம் போட்டு பண்ணிடாதீங்க. கூட பிறந்தவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னரை சேர்த்திக்க போகிறேன், சொந்தக்காரங்களை சேர்த்திக்க போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் இறங்கி மாட்டி லாக் ஆனவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த பிட்காயின், இந்த கிரிப்டோ கரன்சி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ட்ரேடிங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதிலெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. கண்டிப்பாக அதில் தோல்வி சந்திக்கிற மாதிரி தான் வரும். அதனால் சிம்மராசிக்காரங்களும் ரொம்ப 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 எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நெகட்டிவான விஷயம் தான் நடந்துகிட்ருக்கும். யாரையும் நம்பாதீங்க. ஒரு பண விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசை வரதுக்கு காமிச்சு மோசம் பண்ணுற சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் சிம்மராசிக்காரங்களும் அலர்ட்டாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப 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 அவசியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசி தாங்க. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஜென்ம சனி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குறைபாடு தான் உங்களுக்கு. ஏன்னா ராசியிலே சனி இருக்கிறதுனால ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், ஏதோ ஒரு மனக்குழப்பம், இனம் புரியாத ஒரு கவலை, சோகம், கஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை சரியில்லை. ஒரு சில பேர்த்துக்கு பணப்பிரச்சனை, நல்ல குடும்பம் இருக்கும், நல்லா அமைஞ்சிருக்கும், கையில் பணம் இருக்காது. அதேமாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சரியாக போயிருக்காது, பிஸ்னஸில் தொழில் அடி விழுந்திருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தீராத பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனை, இந்த மாதிரி ஹெல்த் பிரச்சனைலாம் அவங்க வாழ்க்கையில் போயிட்டு தான் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் தொடர்ந்து முதலீடு போட்டு தோல்வி சந்தித்தவங்க அதிகம். வேலையில் பிரச்சனை,
ஏன்னா இது மாதிரி பாருங்கள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. கர்ம அமைப்பு படி அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வர அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சனி ஜென்மத்தில் வரும்போது சில பிரச்சனைகளையும் சில தடங்களையும் இடையூறுகளையும் கொடுப்பார். அப்போ மீனராசிக்கு ராசியில் இருக்க சனி என்ன பண்ணுவார், உங்களை போட்டு அழுத்துவார், மன கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு. வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேலையில் இருக்கவங்க உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நல்லது பண்ணாலும், எவ்வளோ தான் நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சாலுமே அங்கே கெட்ட பேர் வாங்கிட்டு வர்றதா மிச்சமாக இருக்கும் உங்களுக்கு. கூட இருக்கவங்கள வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கவனே குழிப்பறிப்பான். இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? உங்கள் திறமை வந்து வெளியே வராமல் இருக்கும் இந்த டைமில். ஆனால் பொதுவாகவே மீனராசிக்காரங்க நல்ல புத்திசாலியாக நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பீங்க. எந்த பிரச்சனை வரணும், எங்கேருந்து வெளியே வரணும், எப்படி நேக்காக தப்பிச்சுக்கணும்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வெளியே வர முடியல. சில பிரச்சனைகளும் கஷ்டத்துலையும் மாட்டிட்டு தான் இருக்கீங்க. இது எல்லாமே இந்த 12ஆம் இடத்துல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்க ஒரு ராகு ஒரு பக்கம் இருந்தாலும், வீண் விரயங்கள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியில் இருக்க சனியும் சில பாதிப்பு கொடுக்க தான் செய்வாருங்க. வீண் விரயம், தேவையில்லாத செலவு, இதெல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு போயிட்டு தான் இருக்குங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதனால் மீனராசிக்காரங்களும் எச்சரிக்கை அலர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பினை இந்த வருஷம் சொல்லிடலாம். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கவனமாக இருக்கணும். சரிங்களா? லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கவனமாக இருக்கணும். எனக்கு காதல் தோல்வி வர்றது, சில தவறான விஷயங்களுக்கு தவறான நண்பர்களோட அறிமுகமாகிறது, சில கெட்ட பழக்கங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால் மீனராசிக்காரங்களும் அலர்ட்டாக ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்துலலாம் நல்லா தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் ஒரு சில பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. அது இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அந்த பாவிகளோட சம்மந்தப்பட்ட தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்க, நிலமை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு தான் அங்கே கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, லைஃப் எப்படி போகும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்கள் நேரம் எப்படி இருக்குது, இதெல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் மற்றும் இந்த கோச்சாரத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா தான், இந்த கிரகநிலைகளை வச்சு பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறைவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.